ஸோ அப்படி இருக்கும்போது தான் எனக்கு சினிமா பக்கம் ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணுறது வசதியாக இருந்தது. அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா என்னோட பொருளாதாரத்துக்கு ஈவெண்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட்டு ப்ளஸ் வந்துட்டு டான்ஸ் ஸ்டுடியோ, ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னோட பொருளாதாரத்துக்கு மாதத்துக்கு நல்ல ஒரு இன்கமோட என் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி 3 in 1 தான் நான் வந்துட்டு என்னோட சினிமா பயணத்தை நான் ஆரம்பிச்சேன். ஏன்னா வந்தோடனே எல்லா இடத்துலையும் போய் ஃபோட்டோ கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஆரம்பிக்கல. தனியாக வரும்போது நான் பிகின் த ப்ரீ ஒர்க்கை நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம அலாங் வித் வந்து எதனா நம்ம இன்கம் சோர்ஸ் வேணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சினிமா துறைக்குள்ள போகணுன்ற ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணி தான் இந்த ஃபார்மில் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். கடவுள் புண்ணியத்தில் நான் இன்ன வரைக்கும் நல்லா தான் போயின்னு என்ன நம்மளோட இந்த படத்தோட ஃபுல்லோட இயக்கம் ப்ளஸ் டைரக்ஷன், அந்த டைரக்ஷன் என்னோட மூவிஸ் கொஞ்சம் லேட் ஆனாலும் பட் வந்துட்டு பாதைகள் கரெக்டாக தான் நான் அமைச்சிருக்கேன். அது கரெக்டாக கடவுள் பண்ணி நல்லா போயின்னு இன்னும் இருக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா தவிர்த்து வந்துட்டு நம்ம இதே சேம் ஆஃபீஸாக நம்ம இன்றைக்கி பெங்களூர்லேயே நம்ம போட்டிருக்கோம். லைக் வந்து